ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். மார்க்கு நற்செய்தியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 47வது இறை வார்த்தை. யோவா நற்செய்தியின் புத்தகம் 6:15 விவிதமாக சொல்கிறது. தனியாக இயேசு மலையின் மேல் ஏறி பிதாவிடத்தில் ஜெபித்தார். தனியாக போய் ஜெபித்தார். இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார், பகலெல்லாம் ஊழியத்தை செய்தார். அவர் ஜெபித்து இறங்கின உடனே சீஷர்களை செலக்ட் பண்ணார். பிதாவிடத்தில் ஜெபித்து இறங்கி வந்து மார்க்கு நற்செய்தியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம். பிதாவிடத்தில் ஜெபித்து இறங்கி வந்து ஜெபித்து வந்தவுடனே சீசர்களை ஏற்படுத்தினார். ஜெபித்து வந்து அற்புதங்களை செய்தார். ஜெபித்து வந்து வசனங்களை ஜனங்களுக்கு போதித்தார். நீங்களும் நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்க அவருடைய நாமத்தினாலே. சீசர்கள்லாம் இதை பார்த்தாங்க. பின்பதாக ஜெபம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் தனியாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எந்த மனுஷன் தனியாக நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அந்த மனுஷன், ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அறையில் ஆடாமல் அம்பலத்தில் ஆடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அறைக்குள்ளாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அற்புதமான ஆண்டவரை ஆராதிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகியிருக்கும். அல்லேலூயா. என்னுடைய மகள் ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கலை நிகழ்ச்சியிலே, ஆலயத்தில் உள்ள கலை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொள்வதற்காக ஒரு டீமாக இருந்து அவங்க ஒரு பாடலை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நான் அதை குற்றி கவனித்தேன். தினமும் மாலை வேளையில் அவங்க வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து இது பண்ணுறத நான் பார்த்தேன். எனக்கு அருமையானவர்களே, 5 நிமிடம் ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட 15-20 நாள் அவங்க ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. அது 4 அல்லது 5 நிமிடம் தான். என் வாழ்க்கை முழுதும் நான் கடந்து வருவதற்கு ஆண்டவரிடத்திலே நான் தனியாக நின்று ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு நான் ஜெபிக்கிறேனோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னோடு கூட, ஆண்டவரோடு இடைப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேனோ அந்த அளவு என் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. ஒருவேளை ஜெபிக்காமல் இருக்கின்றீர்களோ, நல்ல கவனிங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது சங்கீதக்காரன் என்று சொல்லி. எப்பொழுதும் பார்த்தாலும் பாடல், எப்பொழுது பார்த்தாலும் பாடல். ஆண்டவரோடு அவன் இருந்தபடினால ஒரு தனி மனிதனாய் நின்று அந்த படைகளே, சவுலின் படைத்திரளே கோலியாத்தை பார்த்து பயந்து நிற்கிற போது தனி மனிதனாய் நின்று அறைகோல் விட்டான். நீ நிந்திக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொன்னார். காரணம் என்ன? அந்த மனபலம், அந்த தைரியம், அந்த ஆன்மீகத்தில் ஆத்துமாவிலே தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தாவின் வல்லமையை நிரப்புவார். எப்பொழுது நீங்களும் நானும் தனியாக நின்று தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, தனியாக நின்று கண்ணீரோடு ஜெபித்து ஆராதிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். அப்போ நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நீங்கள் தான் எலியா, நீங்கள் தான் பேதுரு, நீங்கள் தான் தெபொராள், நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிற, தேவ சமூகத்தில் உத்தரவாதம் கொடுக்கிற தேவ பிள்ளையாய் மாறுங்கள். இந்த காரியம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பயந்து நிற்காதீங்க. அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தை கேளுங்கள். இயேசு எப்படி பிதாவிடத்தில் ஜெபித்து காரியங்களை செய்தாரோ அதுபோல சீஷர்கள் செய்தார்கள். ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில், திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் பவுலையும் சீலாவையும் இந்த பணிக்காக பிரித்தெடுத்து விடுங்கள் சொல்லி தேவ ஆலோசனை பெற்றார்கள். நீங்களும் நான் தனியாக ஜெபிக்கணும். தனியாக இயேசுவை போல ஆண்டவர் சமூகத்தில் நின்று பரிசுத்தாவின் வல்லமையில் இயேசுவை ஆராதிங்கள். ஆவியில் நிறைந்து ஆராதிங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது இருப்பதை பார்க்கும் அல்ல, இப்பொழுது இருப்பதை பார்க்கும் 1000 மடங்கு சகல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாராக. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியின் அனல் அக்கினி இறங்கட்டும். தகப்பனே, தனித்து நின்று தகப்பனே தவித்திருக்கிற ஜனங்கள் தனித்து நின்று பரிசுத்த ஆவியில் நிறைந்து மோடு கூட உடைய பாதத்தில் நின்று ஜெபிக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர்
வெளியேறப்பட்ட நாமத்தின் பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.